Welcome to Literature Genres. நாவலுடைய சம்மரியை இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த நாவலுக்கு டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க. பெர்சுவேஷன் அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து நம்ப வைக்கிறது. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் வந்து தன்னுடைய பேச்சு திறமையினால் அவங்கள நம்ப வைக்கிறது. ஸோ அப்படி ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ப வைக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, சில நேரங்களில் வந்து நல்லது நடக்கும், சில நேரங்களில் கெட்டது நடக்கும். ஸோ இந்த வேர்டோட மீனிங் எப்படி வந்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து இம்பேக்ட் கொடுக்குதுங்கிறத இந்த நாவல் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த நாவலோட டைட்டில் பெர்சுவேஷன் 1817 பப்ளிஷ் ஆனது. இந்த நாவலை எழுதின ஜான் ஆஸ்டன் 1775 பிறந்திருக்கிறாங்க. 1817 இறந்துருக்கிறாங்க. இவங்க பிறந்த கண்ட்ரி வந்து இங்கிலாந்து. இந்த நாவலுடைய செட்டிங் இங்கிலாண்டில் உள்ள கில்லிங் ஹால், அப்பர் கிராஸ் மேனர், லைம் அண்ட் பாத் இந்த பிளேசஸ் தான் வந்து இந்த நாவலுடைய செட்டிங்காக அமைஞ்சிருக்குது. இந்த நாவல் வந்து 1814 1815 வரைக்கும் எழுதின மாதிரி அமைஞ்சிருக்குது. இந்த நாவலுடைய தீம் வந்து பெர்சுவேஷன், வேனிட்டி, சோசியல் கிளைம்பிங் அண்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் எப்படி இந்த 19th செஞ்சுரி பிகினிங்கில் மக்களுடைய குணங்கள் இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நாவல் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க ஜான் ஆஸ்டன். இந்த நாவல் வந்து எந்த ஜான்ரால் எழுதுனாங்க அப்படின்னா நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு. மேனர்ஸ் அப்படின்னா ஒருத்தருடைய கேரக்டர் இருக்கக்கூடிய வீக்னஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். அவங்க அதாவது நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். பட் இது கெட்ட குணத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த நாவலை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜான் ஆஸ்டனுடைய லாஸ்ட் நாவல் தான் வந்து கம்ப்ளீட் அண்ட் லாஸ்ட் நாவல். அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த நாவல் வந்து எழுதி முடிக்கப்பட்டது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் 1817 தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. அதே வருஷத்தில் தான் அவங்களும் இறக்குறாங்க அந்த ஜான் ஆஸ்டன். இந்த நாவல் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா ஆன் எலியட் அண்ட் ஃப்ரெட்ரிக் இவங்களுடைய ஸ்டோரி, அதாவது லவ் ஸ்டோரியோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் 90 years ஓல்டான ஆன் எலியட், ஷி லவ்ஸ் ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த், ஹீ டூ லவ்ஸ் ஹர். ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலியட் வந்து 19 வயசு ஆகுது. ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த் வந்து ஒரு 31 years ஓல்டு, 31 வயசு ஆகுது. லேடி ரஸ்ஸுல் அப்படின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காட் மதர் மாதிரி ஆன் எலியட்டுக்கு. ஏன்னா ஆன் எலியட்டுக்கு வந்து மதர் இல்லாதனால லேடி ரஸ்ஸல் தான் அவங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கவுன்சிலர் மாதிரி, கேர்டேக்கர் மாதிரி வந்து பெர்சுவேட் பண்ணுறாங்க. என்ன பெர்சுவேட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த்தை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெர்சுவேட் பண்ணுறாங்க. ஆன் எலியட் ஃப்ரெட்ரிக்கை லவ் பண்ணுறாங்க. பட் கல்யாணம்னு வரும்போது லேடி ரஸ்ஸல் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க, பெர்சுவேட் பண்ணுறாங்க. தான் சொல்கிறத கேளு அப்படின்னு பெர்சுவேட் பண்ணுறாங்க. ரீசன் வாஸ் ஃப்ரெட்ரிக் இஸ் நாட் அ ரிச் இனஃப். ஏன்னா ஃப்ரெட்ரிக் வந்து அந்தளவுக்கு வசதியானவன் கிடையாது. ஸோ அந்த இதெல்லாம் தெரியுது. சோசியல் அந்த கிளைம்பிங் சொசைட்டியில் வந்து ஒருத்தவங்க ரிச்சாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணணும், ரிச்சாக இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெட்ரிக் வாஸ் 31 years ஓல்டு நேவல் ஆஃபீஸர், பிரதர் ஆஃப் சோஃபியா கிராஃப்ட். சோஃபியா கிராஃப்ட் அப்படிங்கிறவருடைய பிரதர் தான் வந்து ஃப்ரெட்ரிக். இவர் நேவல் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார். இஸ் போஸ்ட் கேப்டன் இன் இங்கிலீஷ் நேவி, பார்ட்டிசிபேட்டட் இன் நெப்போலியனிக் வார். நெப்போலியனிக் வார்லேயே இன்வால்வ் ஆகிருக்கிறார். அவர் அதில் வந்து ஒரு கேப்டன் இருக்கிறாரு. பட் இஸ் அ பேச்சுலர் பான் செட்டில் டவுன் வித் குட் உமன். இவருக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல, பேச்சுலராக இருக்கிறாரு. ஆனால் இவருடைய லட்சியம் என்ன அப்படின்னா அழகான ஒரு உமன், நல்ல குணமுள்ள ஒரு உமனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. கிளின் ஹால் இஸ் ஃபேமிலி எஸ்டேட் ஆஃப் ஆன் எலியட். ஆன் எலியட்டுடைய ஃபேமிலி வந்து கிளின் ஹால். ஸோ வால்டர் எலியட் இஸ் த ஃபாதர், எலிசபெத் வந்து அவங்களுடைய ஓல்டஸ்ட் டாட்டர். இவங்க எல்லாமே வந்து எஸ்டேட்டில் வசிக்கிறாங்க.
வேறு யார் வசிக்கிறாங்கன்னா ஆன், இவங்க வந்து செகண்ட் டாட்டராக இருக்கிறாங்க. இவங்க தான் முக்கியமான கேரக்டர். அண்ட் மேரி, யங்கஸ்ட் டாட்டர் ஆஃப் வால்டர் எலியட். அண்டு மிஸ்ஸஸ் பெனலோப் கிளே கூட இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியனாக இருக்கிறாங்க, எலிசபெத்துடைய கம்பெனியன். ஆனால் இவங்க வந்து ஒரு லோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த கெலின் ஹாலில் வசிக்கிறாங்க. கெலின் ஹாலுங்கிற எஸ்டேட்டில் வசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கெலின் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த வால்டர் எலியட்டுக்கு ஃபினான்சியல் ஸ்ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பண நெருக்கடி ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வால்டர் எலியட் ஹேஸ் ஹியூஜ் டெட் ஆஸ் ஹிஸ் எக்ஸ்ட்ரா வேகன் ஸ்பெண்டிங் மணி ஹிஸ் வைஸ் பட் நோ மோர். ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறம் வால்டர் எலியட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். பணத்தை வந்து சேமித்து வைக்கணுங்கிற பழக்கமே கிடையாது. நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அவங்க ஒய்ஃப் ரொம்ப புத்தாலியானவங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. His financial trouble went high. He decides to leave Kellen Hall and move to his subsidized house in Bath. They rent Kellen Hall to Admiral Croft and Sophia Croft. All moved to Bath except Anne. ஸோ ஃபினான்ஷியல் ட்ரபுள் வந்ததுனால தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெலின் ஹால் எஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்மிரல் கிராஃப்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அட்மிரல் கிராஃப்ட், சோஃபியா கிராஃப்ட், இவங்க 2 பேருக்குமே வாடகைக்கு விட்டுறாங்க. ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் பணம் வருங்கிறதுக்காக வாடகைக்கு, சொந்த எஸ்டேட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க எல்லாம் பாத்துங்கிற பிளேஸுக்கு போயிடுறாங்க. எக்ஸப்ட் ஆன் மட்டும் கெலின் ஹாலே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கெலின் ஹாலை விட்டு அவங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை. மேரி மேரிட் சார்ல்ஸ் மஸ்க்ரோவ் அப்பர்கிராஸ் ஹால், whom Anne rejected a few years ago. ஆன் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார்ல்ஸ் மஸ்க்ரோவ் அப்பர்கிராஸ் ஹால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவங்களுக்கு, அதாவது ஆனுக்கு வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறதா முடிவு எடுத்தாங்க. பட் ஆன் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு காரணத்துக்காக. அதனால் வந்து தன்னுடைய சிஸ்டர் மேரி வந்து சார்ல்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. மேரி ஹாஸ் 2 sons. Anne is unwilling to leave. She stays with Mary and her husband. அதனாலே வந்து அந்த கெலின் ஹால் அந்த ஊர்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன் வந்து தன்னுடைய சிஸ்டர் மேரியோட வசிக்கிறாங்க. மேலும் அங்கே யார் இருக்காங்கன்னா சார்ல்ஸ் மஸ்க்ரோவும் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆனியை தவிர மற்றவங்க எல்லாம் பாத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார்ல்ஸ் மஸ்க்ரோவ், his father, sister, his wife Mary along with Anne live in the Upper Cross Hall. Upper Cross பிளேஸில் வந்து இப்போ இவங்க எல்லாருமே வசிக்கிறாங்க. ஃப்ரெட்ரிக் ரிட்டர்ன்ஸ் வித் ஃபேம் இன் நெப்போலியனுக்கு வார் டு கெலின் ஹால் டு மீட் ஹிஸ் சிஸ்டர் சோஃபியா கிராஃப்ட். இப்போ வந்து ஆனோட லவ்வர் ஃப்ரெட்ரிக் வந்து நெப்போலியனுக்கு வாரில் வந்து வின் பண்ணி அதில் சண்டை போட்டு வச்சுட்டு இப்போ ரொம்ப புகழோட நல்ல பேரோட இப்போ கெலின் ஹாலுக்கு வந்து வந்துகிட்ருக்கார். கெலின் ஹால் வந்து இந்த எஸ்டேட், இந்த பிளேஸ்க்கு வராங்க. ஏன்னா இங்கேயே வராங்கன்னா நமக்கு தெரியும் சோஃபியா கிராஃப்டோடைய பிரதர். இப்போ சோஃபியா கிராஃப்ட் எங்கே இருக்காங்கன்னா கெலின் ஹால் இருக்காங்க. அந்த கெலின் ஹால் வந்து வால்டர் எலியட் வந்து வாடகைக்கு விட்டுருக்கார் இவங்களுக்கு. இப்போ இந்த ஃப்ரெட்ரிக் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஃப்ரெட்ரிக் வந்து ஆல்ரெடி லவ்டு பை ஆன். அந்த ஆனோட எஸ்டேட்டு தான் ஃப்ரெட்ரிக்கு வாடகை கொடுத்துட்டாங்க. ஹி மீட்ஸ் ஃபேமிலி ஆஃப் அப்பர் கிராஸ். அப்பர் கிராஸும் அங்கே இருக்கிறாங்க. அப்பர் கிராஸ் ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஆன் இஸ் லிவிங் இந்த எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டில் ஆனும் இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஃப்ரெட்ரிக் பார்க்குறான். கிராஃப்ட்ஸ் அண்ட் மஸ்க்ரோவ்ஸ் என்ஜாய் சோசியல் டைம். இப்போ கிராஃப்ட் ஃபேமிலியும் மஸ்க்ரோவ் ஃபேமிலியும் நல்லா சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணுறாங்க. நல்லா ஒன்று சேர்ந்து ஒரே ஃபேமிலி மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அண்டு ஃப்ரெட்ரிக் இஸ் ஸ்டில் ஆங்க்ரி வித் ஆன் ஃபார் ரிஜெக்டிங் ஹிம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஆனை பார்க்குறானோ ஃப்ரெட்ரிக் வந்து கோபம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு. அவள் வந்து வசதி பார்த்ததுனால தான் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னு ஆன் மேலே கொஞ்சம் கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் பர்சுவேடட் பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தான் வந்து வெறுக்கலை, சில பேருடைய பேச்சை கேட்டு என்னை வெறுத்திருக்கிறா அப்படிங்கிறதை வந்து அவனை தெரிஞ்சுக்கிட்டு ஆன் மேலே கோபத்திலே இருப்பான். ஹென்ரியட்டா அண்டு லூயிஸா ஷோ அஃபெக்ஷன் ஆன் ஃப்ரெட்ரிக். ஸோ அங்கே வந்து சார்ல்ஸ் மஸ்க்ரோவுடைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஃப்ரெட்ரிக் மேலே ரொம்ப ஆசை வைக்கிறாங்க. இந்த 2 கேரக்டர்ஸு ஃப்ரெட்ரிக்கை பார்க்கும்போது அவன் மேலே ரொம்ப அக்கறை காட்டுறாங்க. இவங்க 2 லேடி கேரக்டர்ஸ் தான். அண்டு ஆன் ஃபீல்ஸ் டிஃபிகல்ட். ஃப்ரெட்ரிக்கை முகம் கொடுத்து பார்க்குறதுக்கே ஆனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மனசுக்குள்ளே ஃப்ரெட்ரிக்கை லவ் பண்ணுறா. பட் டைரெக்டாக அவன் முகத்துக்கு முகம் காட்டி பேசுகிறது பயந்துக்கிட்டே இருப்பாள். நெக்ஸ்ட்டு ஆன் அண்ட் ஃப்ரெட்ரிக் ஜாயின்ஸ் அகெயின்.
இப்போ வந்து ஆன் அண்ட் ஃப்ரெட்ரிக்கு மறுபடியும் அவங்க சேர்றாங்க. கொஞ்ச நாள் லவ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க கல்யாணம் அந்த விஷயத்தினால. ஏன்னா ஃப்ரெட்ரிக்கு ரொம்ப வசதி இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ ஃப்ரெட்ரிக் ரொம்ப வசதியாக தான் இருக்கிறான். இப்போ மறுபடியும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் ஹாஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் ஹார்வேல், ஜேம்ஸ் பென்விக். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஜேம்ஸ் பென்விக் வந்து லைம் ரிகிக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து வசிக்கிறான். இந்த ஜேம்ஸ் பென்விக் வந்து அவங்களுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. ஃபேனி அப்படிங்கிற மனைவி இறந்துட்டாங்க. அதனால் அவர் தனியாக தான் இருக்கிறார். டு சப்போர்ட் ஹிம் ஃப்ரெட்ரிக், ஆனி, லூயிசா ஸ்டே இன் லைம் ரெகிஸ். ரெகிஸில் வசிக்கக்கூடிய ஜேம்ஸ் பென்விக் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரெட்ரிக்கு, ஆனி, லூயிசா இவங்க எல்லாமே அவனை சப்போர்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆன் இஸ் எம்பத்தட்டிக் அப்பான் பென்விக். பென்விக்கோட கஷ்டத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா இந்த ஆனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இரக்கமான குணம் இருக்கும். ஒருத்தவங்க கஷ்டப்படுறோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுங்கிற குணம் இருக்கும். அதனாலேயே ஃப்ரெட்ரிக் வந்து ஆனியை பிடிச்சிருக்கும். இதெல்லாம் இப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்கான், பென்விக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு. மிஸ்டர் வில்லியம் எலியட், a widower, heir of Kellinghall, cousin of Annie, Mary and இப்போ வந்து வில்லியம் எலியட்னு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடோவர். இவர் வந்து ஆனி மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவருடைய அன்பையும் காதலையும் வந்து ஆன் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஆனோட ஃபேமிலி பர்ஸ்வேட்ஸ் ஹர் டு மேரி வில்லியம் ஸோ தட் ஷீ கேன் கீப் த எஸ்டேட். ஆனால் இந்த ஃபேமிலியில் வந்து ஆனோட கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் ஆன் மட்டும் மேரேஜ் ஆகாதனால இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வில்லியம் எலியட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த இந்த கெலின் ஹால் இந்த எஸ்டேட்டில் நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் வில்லியம் எலியட் தான் வந்து கெலின் ஹாலுடைய அடுத்த வாரிசு. ஏன்னா இவங்களுடைய ஃபாதருடைய உறவு முறை தான் வந்து வில்லியம் எலியட். பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ஃபார் சோசியல் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனால் இந்த சொத்துக்காகவும் இந்த வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, இந்த இந்த பதவி இந்த அதாவது பேராசுக்காக பணத்துக்காக வந்து நான் வில்லியம் எலியட்டை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. லூயிசா ஜம்ப்ஸ் காப் சீவெல் டு கெயின் அட்டென்ஷன் ஆஃப் ஃப்ரெட்ரிக். இந்த லூயிசா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெட்ரிக்கை எப்படியாவது நம்ம வந்து லவ் பண்ணணும், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன்கிட்டருந்து எப்படியாவது ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக காப் சீவால்லேருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க. அதில் வந்து அவங்க கை காலாக முறிஞ்சிடுது. அதையெல்லாம் வந்து ஃப்ரெட்ரிக்கு எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே வந்து லூயிஸை வந்து ஆன் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா அவனிக்கிட்ட. ஸோ அந்தளவுக்கு யாராவது ரொம்ப ஆன் கோஸ் டு பாத் டு மீட் ஹர் ஃபேமிலி. இப்போது பாத்தில் இருக்கக்கூடிய ஆனோட ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து ஆன் வந்து பார்க்க போகிறா. ஃப்ரெட்ரிக் கோஸ் டு மீட் எட்வர்டை பார்க்குறதுக்கு ஃப்ரெட்ரிக்கு போகிறாங்க. ஃப்ரெட்ரிக் அண்ட் ஆன் ஃபைனலி கிவ் டைம் டு ஸ்பெண்ட் ஈச் அதர். இப்போ 2 பேருமே அங்கே தான் போகிறாங்க, பாத்து போகிறாங்க. அங்கே வந்து ஃப்ரெட்ரிக்கும் பாத்தும் வந்து ஈச் அதர் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மனம் விட்டு பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்க. த மஸ்க்ரோஸ் அரைவ் டு பாத் ஆஃப்டர் கிராஃப்ட்ஸ். இப்போ கிராஃப்ட் ஃபேமிலியும் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஏன்னா கிராஃப்ட் ஃபேமிலி யாருன்னா ஃப்ரெட்ரிக். இந்த ஃப்ரெட்ரிக் ஃபேமிலியும் இப்போ பாத்து போய் அந்த எட்வர்டை பார்க்குறாங்க. அதாவது ஆனோட பேரண்ட்ஸு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க போகிறாங்க. இப்போ மஸ்க்ரோ ஃபேமிலியும் அங்கே தான் போகிறாங்க. போத் லூயிஸா அண்டு ஹென்ரியட்டா ஆர் டு மேரி. இப்போ இந்த லூயிஸா ஹென்ரிட்டாக்கும் இப்போ மேரேஜ் ஆக போகுது. ஃப்ரெட்ரிக் ஓவர் ஹியர்ஸ் ஆன்ஸ் ஒப்பீனியன் அபவுட் மென் அண்ட் விமன் இன் லவ். அந்த சமயத்தில் ஃப்ரெட்ரிக்கு வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். என்னென்னா ஆன் வந்து சும்மா ஜென்ரலாக வந்து லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஃப்ரெட்ரிக் வந்து கேட்குறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் சொல்கிறா, பெண்களும் ஆண்களும் வந்து அவங்க மனசில் வந்து லவ் இருக்குது அப்படின்னா அந்த லவ்வை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ வருஷமானாலும் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேறு யாருக்காவது கல்யாணம் நடந்தாலும் கூட மனசுலேயே அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியனை வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறான். அதனால் வந்து ஃப்ரெட்ரிக் என்ன நினைக்கிறான்னா, அப்போனா வந்து ஆன் வந்து இன்னும் நம்மளை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். ஷீ டெல்ஸ் கேப்டன் ஹார்வெல் தட் விமன் நெவர் கிவ் அப் ஆன் லவ் வென் ஹோப் இஸ் லாஸ்ட்.
ஆன் வந்து யார்கிட்ட இந்த ஒப்பீனியனை பாஸ் பண்ணுறா அப்படின்னா கேப்டன் ஹார்வேலி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இப்படி ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வென் ஹோப் இஸ் லாஸ்ட் அவங்களுக்கு வந்து தான் லவ் பண்ண லவ்வரை வந்து நம்ம அடைய முடியலன்னா கூட ஆனால் அதுக்காக வந்து அவங்க நம்பிக்கை இழக்க மாட்டாங்க, அவங்க எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறத வந்து ஃப்ரெட்ரிக் வந்து கேட்டே இருக்கான். ஃப்ரெட்ரிக் வாண்ட்ஸ் ஆன் நவ். அதனால் வந்து ஃப்ரெட்ரிக்கை வந்து எப்படியாவது ஆனை வந்து ஃப்ரெட்ரிக் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃப்ரெட்ரிக் பிளான் பண்ணிட்டே இருப்பான். ஃப்ரெட்ரிக் ரைட்ஸ் லவ் நோட் டு ஆன் தட் ஹீ ஸ்டில் லவ் ஹேர் அண்ட் வாண்ட்ஸ் டு மேரி ஹர். அதனால் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் வந்து ஆனுக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதுகிறான். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா திரும்ப உன்னை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பான். த டூ ரெக்கன்சில். அதனால் இப்போ ஆனும் அதே தான் நினச்சிருப்பா. அதனால் 2 பேருமே இப்போ இணைஞ்சிருவாங்க. லேடி ரசல் டெல்ஸ் தட் பிகாஸ் ஆஃப் அவர் பெர்சுவேஷன் தே வர் ராங் இயர்ஸ் பேக். இப்போ லேடி ரசலுடைய ராங் பெர்சுவேஷனில் தான் இவங்களை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ நினச்சா வருத்தப்படுறாங்க. ஆனாலும் இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. வில்லியம் எலியட் லீவ்ஸ் ஆங்கர்லி. இப்போ வில்லியம் எலியட் வந்து விடோவாக தான் இருக்கான், விடோவரா. ஆனால் யாரும் அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதனால் கோபத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுவான். கோஸ் அவே ஃப்ரம் பாத்லேருந்தும் போயிடுவான். ஆஸ் மிஸ்ஸஸ் கிளே இஸ் மிஸ்ட்ரஸ் ஹி சக்சீஸ் பீங் த நெக்ஸ்ட் ஹேர் ஆஃப் கெலின் ஹால். இப்போ கிளேங்கிற ஒருத்தவங்களை வந்து பண்ணிக்கிறதுனால கெலின் ஹால் வந்து அவங்களுக்கு தான் வந்து சொந்தமாயிடும் வில்லியம் எலியட்டுக்கு. ஆன் மேரிஸ் ஹாப்பிலி அண்ட் பிகம் வந்து ஃப்ரெட்ரிக்கை கல்யாணம் பண்ணனால இப்போ 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பெர்சுவேஷன் நாவல் வந்து அமைஞ்சிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.